நேஷனல் ஜெரால்ட் பத்திரிகை சொத்துக்களை பறிமுதல் செய்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போடும் மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் பத்திரிகையாளரான நேஷனல் ஜெரால்ட் பத்திரிகையின் சொத்துக்களை தன்னிச்சையாக நியாயமற்ற முறையில் பறிமுதல் செய்து சோனியா காந்தி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போடும் மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய பத்திரிகையான நேஷனல் ஜெரால்ட் பத்திரிகை சொத்துக்களை மத்திய அரசு திட்டமிட்டு பறிமுதல் செய்துள்ளது. மேலும் சோனியா காந்தி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மத்திய அரசு, காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போடுவதை நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் போராட்டங்கள் தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுத்தனர்.